இயக்குனர் பாக்யராஜ் காலமானார். இது தொடர்பாக நம்மோடு சினிமா விமர்சகர் திரு கோடங்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோடங்கி. யாரும் எதிர்பார்க்காத ஒரு துக்க செய்தி, அதிர்ச்சியும் கூட. ஒரு கதாசிரியரா, இயக்குனரா, நடிகரா 80-90க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வரைக்கும் பணிபுரிந்து இந்த கலை உலகத்திற்கு பெருமை தேடி தந்தவர் இப்போது நம்மோடு இல்லை. அவருக்கான இரங்கலையும் அவர் பற்றின சில வார்த்தைகளும் நீங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கலாம். வணக்கம். விடிந்ததும் மிக சோகமான ஒரு நிகழ்வு. துறையில இருக்கிற பல ஜாம்பவான்கள் அடுத்தடுத்து நம்மை விட்டு மறைந்து போவது தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு, சோகம். சமீபத்துலதான் நம்முடைய இயக்குனர் இமயம் அவர்களை நம்ம பறிகொடுத்தோம். இப்போ பாக்யராஜ் அவர்கள் உண்மையிலேயே அவர் தமிழ் திரையுலகத்திற்கு அவர் செய்திருக்கிற சாதனைகள் அளப்பரியது. பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர். ரெண்டாவது யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவும் மாட்டார். ரொம்ப அன்பானவர். ரெண்டாவது நம்ம பேசுகிற விஷயங்களே அவர் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொன்னா கூட நம்ம போய் அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேச போறோம், ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட கேட்க போறோம்னா அதை ரொம்ப பொறுமையாக கேட்டு அதற்கு நிறைய விஷயங்களே ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியவர். எனக்கு தனிப்பட்ட விதத்துல ரொம்ப நெருங்கிய அன்போடு பழகக்கூடியவர். நான் என் திரைப்படம் தொடர்பாக அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நான் கலந்து ஆலோசித்திருக்கேன். நிறைய ரொம்ப எனக்கு இது என்ன பதில் சொல்லக்கூடிய லெவல்ல நான் இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட இழப்பு அல்ல, இது தமிழ்நாட்டிற்கே ஏற்பட்டிருக்கிற இழப்பு, திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை ஈடு செய்வது நிச்சயமாக முடியவே முடியாது. அவர் ஏற்கனவே பல நேரங்களில் உடல்நலக்குறைவாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி நிறைய தகவல் வந்தது. காலையில இது கேட்கும்போது இது பொய்யாக இருக்கணும் அப்படிதான் நினைச்சேன் நான். ஆனால் அது நம்மை இந்த நேரத்துல இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு மிக சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரையுலகம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறதுன்னு தெரியல. அந்த குடும்பத்தாருக்கு, குறிப்பாக சாந்தனு உட்பட அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். இது மட்டுமல்லாம அவர் விட்டு சென்றிருக்கிற பணிகள் ஏராளம். அவர் அவருடைய அந்த திரைக்கதையினுடைய அந்த விஷயங்கள் தமிழ் திரையுலகத்துக்கு புதிய அத்தியாயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது. நிறைய பேருக்கு அவர் நிறைய ஆலோசனை கொடுத்தவர். திரையுலகை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்நாள்ல பல விஷயங்களை கொண்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர் பேசும்போதும் நிறைய விஷயங்களை, குட்டி கதைகளை சொல்லி அவர் நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நகைச்சுவையாக சொல்ல வேண்டிய விஷயத்தை மிக அழகாக சொல்லக்கூடியவர். அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவர் ஹிந்தியில போய் படம் பண்ணியிருக்கார். மொழி தெரியாத இடத்துல கூட அவருடைய அந்த திரைப்படைப்பு என்பது மிக மிக பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் திரையுலகத்தில் முக்கியமான ஒரு இயக்குனர். அவருடைய மறைவு இயக்குனராக மட்டுமல்லாமல் அவர் நடிகராகவும் தன்னை நிரூபித்தவர். மிக சோகம். இந்த சோகத்தை மீள்வதற்கு அந்த ரசிகர்களுக்கு காலங்கள் பிடிக்கும். ஏன்னா அடுத்தடுத்த இழப்புகளை தமிழ் திரையுலகம் சந்தித்து வருகிறது. திரையுலகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதையோடு இவருடைய இறுதி சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு அறிவிப்பு வெளியிடணும்னு சொல்லி என்னுடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக தமிழ் திரையுலகம் இதே கோரிக்கை வைக்கும் என்று நம்புகிறேன். ஆழ்ந்த இரங்கல் மீண்டும் ஒரு முறை அந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.